தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் சிவபுராணத்தின் 2வது பாடலான கீர்த்தி திருஅகவலின் பொருளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 99 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் சில வரிகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் காண்போம். மந்திர மாமலை மகேந்திர வெற்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றலது உடை அழகமர் திருவுரு நீற்று கொடி நிமிர்ந்து காட்டியும் ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆராய் அருளியும் மாதிர்கூருடை மாப்பெருங்கருணையன் நாத பெரும் பறை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும். இந்த வரிகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் காண்போம். மந்திர மாமலை மகேந்திர வெற்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல். மந்திர மாமலை என்பது மகேந்திர மலையை குறிக்கிறது. மகேந்திரகிரி என்று கூறுவார்களே, அந்த மலையைத்தான் குறிக்கிறது. ஏனென்றால் சிவபெருமான் அந்த மலையிலேயேதான் வந்து இறங்கி அங்கே அமர்ந்து பல சிஷ்யர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் உமையாளுக்கும் வேதத்தின் பொருளை உரைத்தார். வேதத்தின் விளக்கத்தை கூறினார், ஆகமங்களின் விளக்கத்தை கூறினார். அந்த மலையே ஒரு மந்திரத்தாலும் அவருடைய அருளாலும் உண்டான மலை என்று கூறுவார்கள். அவ்வளவு சிறப்பு வாழ்ந்தது அந்த மந்திர மாமலை எனும் கூறும் மகேந்திரகிரி. அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல். முடிவற்ற பெருமைகளை உடையவர் சிவபெருமான். அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, வந்து கொண்டே இருக்கிறது. முடிவில்லாத பெருமையை உடையவர் சிவபெருமான். அதுதான் அவருடைய அருளும் அவ்வாறே இருக்கிறது. அண்ணல் என்றால் சிவபெருமான். அவருடைய பெருமைகளுக்கும் அருளுக்கும் முடிவே இல்லை, அந்தமும் இல்லை. அந்தம் என்றால் முடிவு, முடிவே இல்லை. எந்தமையாண்ட பரிசது பகரின். அவ்வாறான சிவபெருமான் என்னை ஆட்கொண்டிருக்கிறார், என்னை ஆட்கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் எனக்கு தரும் மிகப்பெரிய பரிசு. ஆற்றலது உடை அழகமர் திருவுரு. அவருடைய உருவம் என்பது மிக அழகானது, பார்க்கவே கம்பீரமாக உள்ள தோற்றம், வல்லமை வாழ்ந்த அழகிய திருமேனி சிவபெருமானின் திருமேனி. நீற்று கொடி நிமிர்ந்து காட்டியும். அவருடைய உருவமே மிக அழகான உருவம். அதில் அவர் பட்டை பட்டையாக திருநீர் போட்டிருப்பாரே, அதை காணும் பொழுது அது மேலும் அழகு சேர்க்கிறது. சிவனடியார்களே அந்த விபூதியுடன் அந்த பட்டை பட்டையாக விபூதி போட்டு கொண்டு வந்தால் அதை பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கும். அவ்வாறாக இருக்கும் பொழுது நாம் எல்லோருமே பட்டை பட்டையாக விபூதி போட்டுக்கொண்டால் அது மிக அழகு சேர்க்கும். அவ்வாறாக இருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு கூறவா வேண்டும், அவருடைய அழகிய திருமேனியில் இந்த விபூதியான பட்டையை போட்டு வரும் பொழுது மிகவும் அழகாக தோற்றம் அளிக்கிறார். அவ்வாறே அவர் என் மனதை ஆண்டு கொண்டு அதையே அவர் எனக்கு அருளாக தருகிறார், பரிசாக தருகிறார் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆராய் அருளி அருளியும். ஊனம் என்பது நாம் எல்லோரும் கூறும் ஊனம் என்றால் ஒரு நம்முடைய செயல்பாடுகளிலோ இல்லை நம்முடைய உருவத்திலோ ஏதோ ஒரு குறை இருந்தால், அதாவது குறை என்பது என்னவென்றால் நம்மை போல இல்லை என்றால் அதை ஊனம் என்று கூறுவோம்.
நாம் எல்லோருக்கும் 2 கைகள் இருக்கிறது. வேறு யாருக்காவது இதேபோல் 2 கைகள் இல்லை என்றால் அதை ஊனம் என்று கூறுவோம். நம்மை போல உருவம் அவர்களுக்கு இல்லை என்றால் அதை ஒரு ஊனமாக கூறுவோம். ஆனால் சிவனடியார்களுக்கெல்லாம் எது ஊனம் என்றால், மீண்டும் மீண்டும் நம் பிறவி எடுக்கின்றோமே, நம்முடைய அகங்காரத்தை அடக்காமல், அதனால் வரும் ஆசைகளை அடக்காமல், சிவன் யார் என்று புரியாமல் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இந்த துன்ப கடலிலே நீந்துகின்றோமே, இதைத்தான் ஊனம் என்று கூறுகிறார்கள் சிவனடியார்கள். அவர் ஊனந்தன்னை ஒருங்குடன் அகற்றும். இந்த ஊனத்தை சிவபெருமான் முழுமையாக அகற்றி விடுகிறார். அதாவது என்ன செய்கிறார் என்றால், இந்த பிறவி துன்பத்தை முழுமையாக எடுத்து விடுகிறார் சிவபெருமான். எடுத்து விட்டால் என்ன கிடைக்கும்? ஆனந்தமே ஆராய் அருளியும். ஆணவம் அடங்கிவிட்டால் மீதி என்ன இருக்கும்? ஆனந்தம்தான் இருக்கும். அது எவ்வாறாக இருக்கும்? ஆறு போல் அருளுகிறார். ஆறு போல், வெள்ளம் பெருகுவது போல் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இந்த ஆனந்தத்தை எல்லாம் குறைப்பது, ஆனந்தத்திற்கு எல்லாம் ஒரு தடையாக இருப்பது நம்முடைய ஆணவமும் அந்த ஆணவத்தினால் வரும் ஆசைகளும் தான். ஒரு சிவனடியாருக்கு ஊனம் என்று தெரிவது இதுதான். ஊனம் என்பது உடலில் உள்ள ஒரு குறையோ வேறு ஏதும் குறையோ இல்லை. ஊனம் என்றால் மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பது. அதை அறுக்கிறார் சிவபெருமான். அறுத்து என்ன கொடுக்கிறார்? ஆனந்தம், ஆறாக பெருகும் ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க வைக்கிறார் சிவபெருமான் என்று கூறுகிறார். மாதிற்கூருடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும் பறை நவின்று கரங்கவும். மாதிற்கூருடை என்றால் உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டவர். எப்பொழுதுமே உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டவர் தான் சிவபெருமான். நாத பெரும்பறை நவின்று கரங்கவும். நாதம் என்றால் இந்த சிருஷ்டிக்கே நாதம் ஆனது இந்த ஓம்காரம் தான். அமைதியாக எந்த சப்தமும் இல்லாமல் இருந்த இந்த சிருஷ்டியில் முதலில் ஒரு நாதம், நாதம் என்றால் நாம் கூறுவோமே, ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் அது ஒரு வைப்ரேஷன், ரெசனன்ஸ் என்று. எங்கு நாதம் இருக்கிறதோ அங்கு சப்தமும் இருக்கும். முதலில் வருவது நாதம்தான் என்று கூறுகிறார்கள் சான்றோர்கள். இந்த நாதம் வந்தவுடன் அதில் இருந்து அதற்கான சம்பந்தப்பட்ட சப்தமும் எழும்பும். அவ்வாறு வந்ததுதான் இந்த சிருஷ்டியில் ஓம்கார சப்தமும் அதற்கு இணைந்த நாதமும். அதனால்தான் இந்த சிருஷ்டியின் சப்தமே ஓம்காரம் என்று கூறுவார்கள். இது பல வழியாக அறிவியல் ரீதியுமாக ஓரளவு அவர்களுக்கு புரியவும் தொடங்கிவிட்டது. இங்கு மாணிக்கவாசகர் என்ன கூறுகிறார் என்றால், எந்த ஒரு அசைவு இருந்தாலும் அதில் இருந்து நாதம் வரும், அந்த நாதத்தில் இருந்து சப்தம் வரும். இவ்வாறாக சிவபெருமான் பெரும்பறை என்று இங்கு கூறுவது அவர் கையில் வைத்திருக்கும் உடுக்கை. இந்த உடுக்கையை அசைத்தார். அசைத்தவுடன் அதிலிருந்து கிளம்பிய அந்த நாதமும் அதிலிருந்து உருவான சப்தமும் வந்தது. இதை பாணினி முனிவர் என்பவர் ஒருவர் கவனித்துக் கொண்டே சிவபெருமானை தியானம் செய்து கொண்டே இருந்தார் பல காலமாக. திடீர் என்று இந்த நாதத்தை அந்த உடுக்கையை அசைத்தார் சிவபெருமான். நாதமும் சப்தமும் வந்தது. அவர் அந்த சப்தத்தில் இருந்து பல சூத்திரங்களை உருவாக்கினார். சூத்திரங்கள் என்றால் ஒரு எழுத்தின் கோர்வை, அவ்வளவுதான். அவ்வாறான சூத்திரமே மாகேஸ்வர சூத்ராணி என்று கூறுவார்கள். ஆ இ உ என்று 14 சூத்திரங்கள் வரும். இந்த 14 சூத்திரங்களும் மாகேஸ்வர சூத்ராணி என்று கூறுவார்கள். இதுதான் சமஸ்கிருத பாஷையின் இலக்கணத்திற்கு மூலப்பொருளாக அமைந்தது. பாணினி என்பவர் சமஸ்கிருத பாஷைக்கான இலக்கணத்தை சூத்திரங்களாக இயற்றினார். அது எல்லாமே சிவபெருமானின் உடுக்கை சப்தத்தில் இருந்து வந்த அந்த சப்தத்தை சார்ந்ததுதான். ஆக என்னவென்றால்,
சமஸ்கிருத பாஷை வந்ததே சிவபெருமானிடம் இருந்து கூறுகிறார்கள் சான்றோர்கள். எவ்வாறு அகத்திய முனிவர் தமிழை முருகப்பெருமானிடம் இருந்து கற்றுக்கொண்டாரோ அதை போல் பாணினி என்ற முனிவர் சம்ஸ்கிருத பாஷையை சிவபெருமானின் உடுக்கை சப்தத்தில் இருந்து புரிந்து இலக்கணங்களை அமைத்தார் என்பது சான்றோர்கள் கூறுகிறார்கள். இதையே நாதம் பெரும்பறை நவின்று கரங்கவும், எப்பொழுதெல்லாம் சிவபெருமானின் நாதம் வந்து விட்டதோ, அந்த உடுக்கையில் இருந்து ஒரு சப்தம் வந்து விட்டதோ, ஏதோ ஒன்று பெரிதாக வரப்போகிறது என்று அர்த்தம். அவ்வாறே இந்த சிருஷ்டியும் உருவானது இந்த சம்ஸ்கிருத பாஷை. அதனால் தான் இந்த சம்ஸ்கிருத பாஷையை தமிழை கூறுவது போல் தேவ மொழி என்று கூறுகிறார்கள். அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும். சிவபெருமான் எப்பொழுதுமே அவர் கையில் இந்த சூலத்தை ஏந்தி கொண்டே நடப்பார். எதற்காக என்றால், இந்த சூலம் என்பது நாம் பார்த்தாலோ அதை பார்த்து வணங்கினாலோ நாம் மனம் தூய்மை அடையும். நாம் மனதில் உள்ள அழுக்கெல்லாம் அகன்று விடும். இந்த அழுக்கு என்பது என்னவென்றால் நம்முடைய ஆணவம்தான். அழுக்கடையாமல், அழுக்குப்படாமல் ஆண்டு கொண்டு என்னை அருள்பவன், கழுக்கடை என்றால் திரிசூலம், அந்த சூலத்தை வைத்து தன்னை கை கொண்டு அருளியும், அதை வைத்து ஏந்தி அருள் புரிகிறார். நாம் அதை பார்க்கும் பொழுது நாம் மனம் தூய்மை அடையும் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.